மூன்று கேமரா 4 கேமரா இருக்கு. டிவி பிரகாஷ் கன்னியா நடிச்சதுனால நீங்க வந்து அவங்கள அன்னைக்கு ராஜா சார் உள்ள வந்த மோடே பயங்கர ஜாலியா இருந்தார். யாரையும் பாராட்ட வேணாம், திட்டம் மட்டும் செஞ்சாரு. ஒரே பொண்ணாதான் நம்ம ஆபீஸ்ல இருந்திருக்கு ரொம்ப நாள். இந்த மாதிரி நான் அப்பாவாவும் நடிச்சிருக்கேன், கோழியாவும் நடிச்சிருக்கேன். ஆனா வயசு அப்படி இல்லை. சூப்பர் ஸ்டாருக்கு தேவா சாருக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ரொம்ப நாளா இருந்திருக்கு. ஏன் இந்த மனுஷனை கொண்டாடவே மாட்டேங்கிறாங்க? விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி நீ சேர்த்து தட்டவே முடியாது. நான் ஒரு லைன்ல போவேன். தமிழ்நாடு நவ் பிரசன்ஸ் மீட் த ஸ்டார் RJ விக்னேஷ்காந்த். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்டா மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. உங்களை பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லல, யாரும் சொல்லல. இத பத்தி பேசவே இல்ல. சூப்பர், வர வைங்க. ஏய், நீங்க லிஸ்டே வைக்காத. thank you for the surprise. சோ வந்து சொல்லுங்க, இப்போ வரும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. அவர் என்ன கண்டுபிடிச்சவே மாட்டாரு, நான் வருவேன் அப்படி. இல்ல, நாங்க எப்படின்னா வருவேன், ஒர்க் பார்ப்பேன், ஒர்க்ல அவரு பிஸியா இருப்பாரு, இருந்தா ஹைனா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருவேன். மத்தபடி நான் எதுவுமே அண்ணனோட பெருசா லைக் பாண்டா இருக்கும். பட் எப்படி சொல்றது, வெளில அவுட்டிங் போகும்போது அவங்க நைட் போவாங்க, நான் நைட் வீட்டுக்கு போயிடுறேன், அந்த மாதிரி ஜோன் தான் இருக்கும். ஸோ எதுவும் அவரே கூப்பிட்டு வரியாமா அப்படின்னு வரு அண்ணன் அப்படின்னு, சரி ஓ இஷ்டம் அப்படின்னு வச்சிருவாரு. இந்த மாதிரி நிறைய தடவை கூப்பிட்டு நான் போகாம இருப்பேன். வரும்போது அதான் சொன்னேன், நான் எனக்கு மைண்டுக்குள்ளே நான் சரி கண்டிப்பா என்னை வச்சிருக்க மாட்டாரு, உண்மையாவே சர்ப்ரைஸ் ஆயிடுவாரு அப்படின்ட்டு. அதுதான் உங்களுக்கு லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது, என்னவா இருந்தது? மூன்று கேமரா 4 கேமரா இருக்கு, அதுக்கேத்த மாதிரி நீங்க என்னன்னு நந்தினியை நினைக்கிறீங்களோ நான் அது இல்ல, அதை விட பெருசு அப்படின்னு காட்டுறவங்க தான் நந்தினி. ஒரு முறையுமே உண்மையிலே சொல்றேன், இதை நான் சும்மா வார்த்தைக்காக சொல்ல. கைத்தட்டு. நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து MOP காலேஜ்ல அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தப்ப கிளாஸ் எடுக்க போனேன். ஸோ அப்படி போகும்போது அங்கிருந்து 2 பேர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ஒன்று ராகவின்னு சொல்லி, அவங்களும் டிஜிட்டலி அதுக்கப்புறம் நிறைய பண்ணாங்க. இன்னொன்று நந்தினி வந்து பிளாக் ஷீப்னுடைய அசட்டா ஓன் பண்ணப்பட்டாங்க ஃப்ரம் டே 1ல இருந்தே. ஏன்னா அவங்க அவ்வளோ புரிஞ்சுக்குவாங்க, எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்குவாங்க. ஜென்ரலா இந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறது பெரிய கஷ்டம். எல்லா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸும் ஒத்துக்குவீங்க. ஓகே, ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து எப்போ கால் வரும்னே தெரியாது. காலைல நம்ம எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கப்ப 8 மணிக்கு கால் பண்ணி ஐயோ எங்க அப்பா விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. மொத்த ஷூட் பிளானும் போயிரு. இதை நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. டாக் தட் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு டாக் தட் ஃபில்ம் மேக்கர்னு இந்த கட்ட போடுங்க, டாக் தட் கேர்ள்னு சேர்த்து போடுங்க. ஓகே, அப்படி வந்து அது காரணம் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுன்றதை சுத்தி நிறைய புறச்சூழல்கள் இருக்கு அப்படின்றதான். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சிலர் இருப்பாங்க இல்லையா, அப்படி நான் பார்த்து வியந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு வந்து நந்தினி. டே 1ல இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க, நம்மளோட சூழலை புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கான கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியாது, அது ஆபீஸ் ஸ்பேஸ்லயும் ஷூட் ஸ்பேஸ்லயும். ஒரே பொண்ணாதான் நம்ம ஆபீஸ்ல இருந்திருக்கு ரொம்ப நாள். நம்ம ஆபீஸே ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்கும், அதுவும் பொண்ணு மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தாண்டி அது அப்படியெல்லாம் இருந்த சூழல்ல கூட ஒரு நாள் கூட முகம் சுழிச்சது இல்லை, அதை பத்தி கேட்டது இல்லை. ஆனா எனக்குன்னு இது பண்ணி கொடுங்க, எனக்குன்னு இது பண்ணி அப்படின்னு சொன்னதே இல்லை. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க சூழலை புரிந்து, அந்த புறச்சூழலை புரிந்து நடந்துக்கிறது இருக்குல்ல, அது வந்து அந்த மெச்சூரிட்டி ரொம்ப சின்ன வயசுலயே இருந்துச்சு நந்தினிக்கு. இப்பவும் சின்ன வயசு தான் அவங்களுக்கு. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே வர்க் பண்றேன். சரியா, நான் ஒன்னும் அவ்வளோ எதுவும் சொல்லல. டிவி பிரகாஷ் கன்னியா நடிச்சதுனால நீங்க வந்து அவங்கள இப்ப நான் சொன்னேனே, அவங்க வந்து வயசை தாண்டியும் கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க, அது நான் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ இவங்க வந்து ஒரு அண்ணன் எப்படி வந்து பார்த்து ஒரு விஷயமா சொல்லுவாரோ அவ்வளவு அழகா சொன்னாரு. நீங்க வந்து அவர் ஒரு அண்ணன் மொமெண்டா பாத்திருப்பீங்கல்ல, என்ன மொமெண்ட்ல வந்து இந்த மனுஷன் வந்து நமக்கு ஒரு அண்ணன் மெட்டீரியல் இவரு அப்படின்னு எப்போ தோணி இருக்கு? ஃப்ரம் தி டே பிகே அண்ணன் மெட்டீரியல் புதன்ன நீ படிச்சு எல்லாமே மெட்டீரியல். ஓகே, டே 1ல இருந்தே அண்ணா இதுதான். அதான் என்னதான் அண்ணாவா இருந்தாலும் அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல அண்ணாவும் நானும் ரொம்ப ரேர் சினாரியோஸ் தான். நடிக்கிறத தாண்டி ரொம்ப ரேரா தான் நாங்க பேசிப்போம். அவரோட மீட்டிங் அப்படி இருக்கும், நான் என் செட் ஆஃப் அண்ணா ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே இருந்துருவேன். உள்ள போக மாட்டேன். அண்ணா இருக்காரா, ஓகே ஃபர்ஸ்ட்ல தான் அண்ணா இருக்காரா, சரி நான் உள்ள வரல நீங்களே போயிட்டு, அந்த பயம் அந்த சோன்ல. அப்புறம் அண்ணன் தானே வாங்க போவோன்ட்டு இழுத்துட்டு அந்த அளவுக்கு வளர்ந்தாச்சு.
ஸோ அண்ணா தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே ஒரு கைடா எல்லாத்துலயுமே அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இல்ல நான் கஷ்டம்னா அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல சொன்னா கூட ஓகேடா பாத்துக்கலாம் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ ஃப்ரம் த டே ஒன் வந்து சார் அப்படியே கிடையாது. இன்டர்ன்ஷிப்ல இருந்தே அண்ணா அண்ணானே பழகி எனக்கு அது அண்ணா அவ்வளவுதான். ஓகே சூப்பர். அண்ணா இப்போ வந்து இவங்களை நீங்க வந்து ரொம்ப காலமா பார்த்துருக்கீங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு என் சைட்ல இருந்து நான் ஒரு அட்வைஸ் இல்ல நான் ஒரு அண்ணனா ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த மொமெண்ட்ல என்ன சொல்ல விருப்பம்? இல்ல அவங்களுக்கு சொல்றதை விட அவங்கள வச்சு நான் வெளில சொல்லணும். நிறைய கேரக்டர் எழுதுங்க. இது மாதிரி நடிக்கிற பிள்ளைகளே ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு. இந்த பிள்ளைகளுக்குலாம் இப்ப எழுதுறவங்க, படம் எழுதுறவங்க, இது பண்றவங்கலாம் நிறைய கேரக்டர். நான் நம்ம ஆபீஸ்லயே சொல்லிட்டே இருப்பேன், டேய் நந்தினின்னு ஒரு பிள்ளைக்கு ஏதாவது பண்ணுங்கடா, அதை சுத்தி ஏதாவது எழுதுங்க. ஏன்னா இவள்ன்ற சீரீஸா இருக்கட்டும், பெண் குயின்ற சீரீஸா இருக்கட்டும், இன்னைக்கு எத்தனை மில்லியன்களை தாண்டி அது போயிருக்குன்னா பியூர் அண்ட் பியூர் அதுல ரைட்டிங், ஓகே ரைட்டிங் மேக்கிங் அது எல்லாமே அது ஒரு பெரிய பார்ட் வச்சாலும் கூட அதை கேரி பண்றதுக்கு ஒரு ஃபேஸ் வேணும்ல. அதை வந்து அப்படி அசால்ட்டா என்ன கேரக்டர் கொடுத்தாலும் கேரி பண்ற ஒரு நடிகை. ஸோ உண்மையிலே அவங்க வயசை தாண்டி எல்லாம் இப்ப நடிக்க வேணாம். அவங்க வயசுக்கான ஆக்டிங்க்கே நல்ல ரோல்ஸ்க்கு கண்டிப்பா ஷி டிசர்வ்ஸ் இட். நிச்சயமா ஒரு ரவுண்டு வரணும். சூப்பர், வருவாங்க. சாமங்க. இப்போ நீங்க வந்து அண்ணனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும், நிறைய நாள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்கல்ல, இது இவர்கிட்ட கேட்கணும், கேட்க முடியாம போயிருக்கலாம், இல்ல மறந்து போயிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அவர்கிட்ட கேட்க? நாங்க அவரும் நல்லா சாப்பிடுவார், நானும் நல்லா சாப்பிடுவேன். என்னைக்கு நம்ம சாப்பிட வெளில போறோம் வாங்க. நானும் நல்லா சாப்பிடுவேன். சரி ஓகே, இது இங்க நடக்கிறதுனால நீயும் வர. நன்றி, சூப்பர். எல்லாத்துலயுமே அண்ணா இதுதான் சோ பெஸ்ட் தான். சோ அத நான் எதுவுமே கேட்கல. நாங்க பர்சனலா ரெண்டு பேருமே அவரும் சாப்பிடுவார், நானும் சாப்பிடுவேன். என் கூட இருக்கிற எல்லாருமே க்ளோஸா இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. வாங்க சாப்பிட போவோம், வாங்க ஜாலியா. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு, மோர் தென் ஒன் இயர் மேல ஆச்சு நாங்க குரூப்பா சாப்பிட போய். சோ அதனால அது நான் எப்போ பண்ண போறீங்கன்னு கேள்வி சொல்லிடுங்க. எப்போ நான் போறோம்? நம்ம இந்த மந்த்க்குள்ள போறோம். ஓகே டன். இந்த மந்த்க்குள்ள நம்ம போறோம். இன்னொரு ஒரு மொமெண்ட்டையும் நான் கிரியேட் பண்ண விருப்பப்படுறேன். என்னன்னா ரெண்டு பேருமே ரெண்டு எக்ஸ்ட்ரீமான ஆக்டர்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு ஆக்டர்ஸ் இருக்கும் போது நீங்க ரெண்டும் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே. ஆனா சூப்பர் ஸ்டார் மாதிரி சூப்பர் ஸ்டார் தான் வந்து சொல்லுவாங்க, மீனாவுக்கு அப்பாவா நடிக்கல, பட் மீனா குழந்தையா இருக்க போய் சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சாங்க. அதுக்கப்புறம் தில்லானா சொல்லி ஒரு ஜோடியாவும் நடிச்சாங்க. அது மாதிரி நான் அப்பாவாவும் நடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஜோடியாவும் நடிச்சிருக்கேன். ஆனா வயசு அப்படி இல்ல. ஓகே, நீங்க உடனே வயசு அப்படி இல்ல, பட் அப்படி நடிச்சோம். சூப்பர். ரெடி, ரோலிங். ரோலிங்கா, ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் உங்க பேர் பிடிச்சிருந்தது, அப்புறம் உங்களே படிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். எனக்கு அப்ப என்ன நடிச்சேனே எனக்கு ஞாபகம் இல்ல. நைஸ் நைஸ், ரொம்ப சூப்பரா வந்து இருந்தது மொமெண்ட். எனக்கு வந்து நான் வீடியோலயே பாத்திருக்கேன், உங்களை நேர்ல வந்து நடிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ஆசையா இருந்தது. தேங்க்யூ சோ மச் நந்தினி. சோ இப்போ வந்து உங்ககிட்ட நான் அடுத்து கேக்குறது, நான் இப்ப படங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன படங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம்? ஒரு இது பிளாக் ஷீப்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பார்ட்டா நான் இருக்கேன். தெரியுமே, அடுத்து நயன்தாரா படத்துல நடிக்க போறாங்க. இருப்பேனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. அதெல்லாம் சொல்லலாம். என்ன நம்ம டியூட் விக்கியோட மண்ணாங்கட்டி படம் நயன்தாரா வச்சு பண்றாப்ல, அதுல ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க. என்னங்க நீங்க குட்டி பார்ட்டா ஒரு முக்கியமான பார்ட்? இல்ல முக்கியமான ரோல் தான், அது அவங்க தன்னடக்கத்துல சொல்றாங்க. சூப்பர் சூப்பர். அது ஒண்ணு இருக்கு. அந்த படமே வந்து ஒரு முக்கியமான படம் தான். எங்களுக்கும் சரி பிளாக் ஷீப்க்கும் சரி அது ரொம்ப சூப்பர். எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க போகுது. ஏன்னா வந்து சினிமா லேடி சூப்பர் ஸ்டாரும் யாரும் இது வரைக்கும் நான் எந்த ஆங்கரையும் கை நீட்டி அடிச்சது கிடையாது. அந்த சம்பவம் இன்னைக்குங்க. இல்ல அது அவங்க அடிக்க மாட்டாங்க, சுபா அப்படி சொல்றாங்க. அப்படி இல்ல நான் அடிச்சது அவங்க கேளு. சோ थैंक यू so much. ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. வந்து எல்லாரும் கூடயும் வந்து ரொம்ப சகஜமா ஜாலியா இருந்துட்டு थैंक you so much. தமிழோட ஷோக்கு வந்த முதல் பெண் நீ தான். அப்படியா? ஆமா. அப்படியா? இல்ல வந்திருப்பாங்க இந்த ஷோக்கு வந்த முதல் பெண்ணு நீங்க எடுத்துக்கலாம். थैंक you so much. ரொம்ப நன்றி. ரொம்ப நாளா பார்க்கணும்னு இருந்தோம், அக்குனாவே எனக்கு பார்க்க வச்சதுக்கு थैंक you. சூப்பர். அடுத்து வந்து ஹிட் கொட்டுன்னு ஒரு செக்மெண்ட்ங்க. ஓகே, தேவாதி தேவா. எஸ், சொல்லப்போனா இது நாங்க ஏதோ பண்ண புண்ணியம். அந்த புண்ணியத்தோட வெளிப்பாடு தான் இது. பிளாக் ஷீப் தேவாதி தேவா வந்து எனக்கு தேவா சாரை நான் எஃப்எம்ல தான் ஒர்க் பண்ணேன்றதுனால அப்பையில இருந்தே ரொம்ப பிடிக்கும் தாண்டி எனக்குள்ள ஒண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் இந்த மனுஷனை கொண்டாடவே மாட்டேங்கிறாங்க? ஓகே, இவ்வளோ பாட்டு கொடுத்துருக்காரு, இவ்வளோ மெலடி, இவ்வளோ குத்துப்பாட்டு கொடுத்துருக்காரு, எப்படி இவரை கொண்டாடாம விடுறாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கும்.
ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் தேவாதி தேவா. அப்படி ஒரு வாய்ப்பு வர்றப்ப அந்த வாய்ப்பை டக்குன்னு முடிச்சுக்கிட்டோம். நாங்களே பண்றோம், நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜெனியூனா தேவாதி தேவா ஸ்டார்ட் பண்ணும்போது தேவா சாரை கொண்டாடணுன்றது மட்டும்தான் நமக்கு இதா இருந்துச்சு. ரொம்ப ஜெனியூனா எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அப்ப எங்களுக்கு உண்மையிலே இதுக்கு சூப்பர் ஸ்டார் வரப்போறாருலாம் தெரியாது. தெரியாம தான் வேலையை ஆரம்பிக்கிறோம். எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தா திடீர்னு சூப்பர் ஸ்டார் வரேன்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்டை உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. தேவா சார் போய் இன்வைட் பண்ண போறப்ப கூட சொல்றாரு, நான் இன்னைக்கு போய் இன்வைட் பண்ண போறேன்ப்பா, வந்தா வருவாரு அப்படின்னு சொல்றாரு. நானே எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி ஓகே, நான் இப்படி சொல்லி அனுப்புறேன் சார், நீங்க வரலனாலும் பரவாயில்ல, ஒரு விஷ் பைட் மட்டுமாவது வாங்கிட்டு வந்துருங்க சார், இல்ல எடுத்துக்கலாம், நம்ம போய் ஒரு விஷ் பைட் மட்டும் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான் என்னோட அதிகபட்ச எதிர்பார்ப்பு. அவர் முடிச்சுட்டு வெளில வராரு. வந்தா அன்னைக்கு ஈவினிங் வந்து தலைவர் தேவா சார்கிட்ட ரொம்பலாம் பேசல, ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. பேசும்போது 30 வருஷம் கழிச்சு அவர் கான்சர்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் கான்சர்ட்டே பண்ணதில்லை தேவா சார், ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு. இன்னொன்னு தேவா சாரோட பர்த்டே அன்னைக்கு அதை பண்றாரு. சூப்பர் ஸ்டாருக்கு தேவா சாருக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ரொம்ப நாளா இருந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடுன்னு தான் நினைக்கிறேன். இவர் வெளில வந்து அடுத்த 2 மணி நேரத்துல கால் வருது. கால் வந்து தலைவர் வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம். அன்னைக்கு ஈவினிங் இன்னொரு முக்கியமான கால் வருது எங்களுக்கு. அந்த கால்ல சொல்றாங்க, தலைவர் வராருங்கிறத சொல்லி விளம்பரப்படுத்த சொன்னாரு அப்படின்னு. அது பெரிய பிளஸிங். ஏன்னா அவர் வராருங்கிறதே எப்பயுமே எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் ஒரு 2 நாள் முன்னாடி அப்படிதான், ரொம்ப க்ளோஸ் டு த ஈவெண்ட் தான் சொல்லுவாங்க. சொன்னாலும் அதை வந்து வெளியில சொல்ல வேணாம், அந்த மொமெண்ட்லயும் என்ன வேணா அதெல்லாம், அதனால சொல்ல வேணாம்னு சொல்லுவாங்க. பட் அவர் இதை சொல்ல சொன்னார். ஏன்னா இது பெரிய கொண்டாட்டமா இருக்கணும் அப்படின்றத தலைவர் விரும்பி இருக்காரு. அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த 25 வருஷத்துல அவர் வராருன்னு விளம்பரப்படுத்தி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தாருன்னா அது பிளாக் ஷீப் தேவாதி தேவா. அதுக்கப்புறம் அங்க நடந்தது எல்லாமே மேஜிக் தான். அந்த மேஜிக் ஏன் நடந்துச்சுன்னா, இந்த மனுஷனுக்கு அவ்வளோ நல்ல மனசுங்க. ஒரு சாதாரணமா இன்னைக்கு ஒரு சின்ன நிலையில இருக்கவனுக்கு கூட ஒரு திமிரு இருக்கும். இவருக்கு அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. இவர் பண்ணிட்டு வந்திருக்கிறதெல்லாம் இத்தனை 1000 பாடல்கள் போட்டதுக்கு அப்புறமும் அவ்வளோ எளிமையா அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு தான் தேவா சார். அது வந்து வேற லெவல். அன்னைக்கு அந்த வைப்பு, அங்க நடந்த எல்லாமே தேவான்ற அந்த ஒரு நபருக்கு தான். எனக்கு என்னன்னா, அதுக்கப்புறம் இப்போ 2K கிட்ஸ் பப்ல, பார்ட்டியில, பர்த்டேல எல்லாத்துலயும் அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்றது ரொம்ப சந்தோஷம். அது வந்து ஒரு திருப்பி ஒரு ரீஸ்டார்ட் ஆஃப் தேவா சாரா அந்த இடம் அமைஞ்சது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். டக்குன்னு உங்களுக்கு ஒரு தேவா சாங், நீங்க வைப் ஆகுற ஒரு சாங்னா அது சொல்வீங்க? மீசக்காரன். அன்னைக்கு அந்த பாட்டை அவர் பாட முடியல, பட் எனக்கு அந்த பாட்டு தான், எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எப்ப அந்த பாட்டை பார்த்தாலும் சந்தோஷப்படுவேன். அந்த பாட்டுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வெர்ஷன் ஒன்று இருக்கும். அவங்க இறந்து போனோன்னா அந்த பாட்டை திருப்பி ஒரு தடவை போடுவாங்க. அந்த பாட்டை இப்ப பார்த்தாலும் அழுதுருவேன். ஒரு 100 தடவைக்கு மேல பார்த்திருப்பேன், 1000 தடவைக்கு மேல பார்த்திருப்பேன். ஆனா இப்ப பார்த்தாலும் அழுதுவேன் அந்த பாட்டு. சூப்பர். என்ன ஒரு தேவா சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒன்று பாடுங்க. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏன் அக்காம வந்து நின்னா முன்னாடி, நீ சேர்த்து தட்டவே முடியாது. நான் ஒரு லைன்ல போவேன், நீ எங்கேயாவது பிக்கப் பண்ணிக்கிறோம். எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அவ உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி, என் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில, நாங்க 2 பேரும் பிஞ்சில, அட எங்கேயும் போய் கொஞ்சல, டாவு டாவு டாவிடா டாவில்லாட்டி டையிடா, டாவு டாவு டாவிடா டாவில்லாட்டி டையிடா, விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏன் அக்காமவ வந்து நின்னா முன்னாடி. போடு போடு சார், மன்னிச்சிருங்க சார், தெரியாம பண்ணிட்டேன். பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ். எஸ், உண்மையிலேயே நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மைல் சேட்டையா இருக்கும்போது ஸ்மைல் திருவிழான்னு ஒண்ணு பண்ணோம். அதுதான் இதுக்கெல்லாம் ஸ்டார்ட். அப்ப நான் டிஜிட்டல் ஆரம்பிக்கும் போது டிஜிட்டல்ல இருக்கிறத எல்லாருமே இப்பயாவது நல்லா மதிக்கிறாங்க டிஜிட்டலை. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் இன்ஃபுளுசர் மீட் இல்லாத படங்களே கிடையாது, ஈவெண்ட்ஸே கிடையாது. எல்லா ஈவெண்ட்லயும் தனியா ஒரு பகுதி ஃபார் இன்ஃபுளுசர்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்குது இல்லையா? ஒரு கட்டத்துல அப்படி இல்லை, நம்மள ரொம்ப சின்னதா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மாஸ் மீடியா, ரியல் டைம் மீடியான்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அது வந்து மாஸ் மீடியான்றது தனியா வச்சுட்டு நம்மள சின்னதா பார்க்காது. எனக்கு இந்த சின்னதா பாக்குறது பிடிக்கல. ஏன்? நாங்களும் தான் கேமரா வச்சிருக்கோம், நாங்களும் தான் கிரியேட்டர், எங்களையே சின்ன எஃபர்ட் போடுறோம். ஒரு கண்டென்ட் பண்றதுக்கு இன்னைக்கு இவ்வளவு வேலை செய்யறீங்க. ஒரு கண்டென்ட் நான் ஓகே சொல்லி 1.5 நாள் தான் ஆகுது. இந்த 1.5 நாளுக்குள்ள நீங்க இவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்க. இந்த எஃபர்ட் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே போடுவாங்களான்னு தெரியாது. ஓகே, சோ அப்போ அதுதான் டிஜிட்டலுடைய பிளஸ். நம்மளால ஈஸியா சின்னதா பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட முடியும்.
இதை தான் நான் பண்ணணும்னு நினைச்சேன். அப்போ நீங்கெல்லாம் கண்டுக்காட்டி பரவாயில்ல, நாங்களே எங்களுக்கு அவார்டு கொடுத்துருவோம். அப்படி உருவானதுதான் இது. பிளஸ் இங்க யாருக்கும் போட்டி கிடையாது. இன்னைக்கு பிளாக் ஷீப் வந்து நான் தமிழ்நாடு நோவுக்கு இன்டர்வியூ இதை நான் பிளாக் ஷீப்ல போட்டிருந்தேன்னா இன்னும் வியூஸ் அப்படின்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு வேற ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இங்கே வேற ஃபாலோவர்ஸ். தமிழ்நாடு நோவு பாக்குற நிறைய பேருக்கு மேபி இன்னைக்கு தான் என்னை அறிமுகமே ஆகலாம். இன்னைக்கு தான் பிளாக் ஷீப்பை பத்தி உண்மையிலே அவங்களுக்கு தெரியலாம். பிளாக் ஷீப் பாக்குற நிறைய பேர் இன்னைக்கு இதை பார்த்து தமிழ்நாடு நோவு சேனலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு கொலாபரேட்டிவ் மீடியம். இது எந்த மீடியமுக்கு இதுக்கு முன்னாடி கிடையாது. சன் டிவி போய் விஜய் டிவில ஷோ இருக்குன்னு பேசினது கிடையாது. விஜய் டிவி வந்து ஜெயா டிவில எங்களுக்கு ஷோ இருக்குன்னு பேசினது கிடையாது. ஆனா நம்ம இன்னைக்கு பண்றோம். அக்ராஸ் த மீடியம் வந்து எல்லாரும் பேசிக்கிறோம். ஏன்னா இங்க போட்டி கிடையாது. இந்த போட்டி ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான போட்டி. இதை தான் உணர்ந்து ஸ்மைல் திருவிழான்னு ஆரம்பிச்சு அதுல வந்து கோபி சுதாகர் அப்பதான் ஒரு பேங்க் வீடியோ ஒண்ணு பண்ணிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோடது வந்து சீமான் சார் வீடியோக்கு அப்புறம் தான் அவங்க பெருசானாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த பேங்க் வீடியோ அப்பவே அவங்களை கூப்பிட்டு நம்ம கௌரவப்படுத்தணும். என்னன்னா அதான் நம்மள மாதிரி வளர்றவங்களை கௌரவப்படுத்தினா நாளைக்கு நமக்கு அந்த கௌரவம் தானா கிடைக்கும் அப்படிங்கிறது. அது ஒரு கொலாபரேட்டிவ் மீடியம்ங்கிறது தான். ஸோ அப்படி ஸ்மைல் திருவிழா, அதுக்கப்புறம் வந்து தேசிய அவார்ட்ஸ்னு 2வது வருஷம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் அவார்ட்ஸ், பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2020. அதான் ஃபர்ஸ்ட். அதுல தான் உலகநாயகன், பாரதி ராஜா சார், இயக்குனர் எல்லாரும் வந்த அந்த ஈவெண்ட் தான் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுச்சு. எனக்கு எப்பயுமே அது இருக்கும், நம்மளை திரும்பி பார்க்கணும். நான் அதுக்குமே கமல் சார் வந்தே ஆகணும்னு அவ்வளோ வேலை செஞ்சோம் அந்த ஈவெண்ட்டுக்கு எப்படியாவது. ஏன்னா அவர் வந்தா நம்மளை பெருசுன்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு இந்த அவார்ட் ஷோ பெருசாக்கணும்னா அதுக்கு யார் வராங்கன்றதை பொறுத்து தான் அந்த அவார்ட் ஷோவோட குவாலிட்டி. அப்போ அவர் வந்தா இதை பெருசா பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். உண்மையிலே அது நடக்கவும் செஞ்சு. அப்படிதான் பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸோட இன்னைக்கு வரலையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அவார்டுக்காக நம்ம கால் பண்ணும்போது, நீங்க ஏங்க இந்த வருஷம் எனக்கு அவார்டு தரீங்க, நான் இன்னும் ஒரு வாரத்துல சேனலை க்ளோஸ் பண்ணலான்னு இருந்தேங்க, அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய உந்துதலை கண்டிப்பா கொடுத்துருக்கோம். எங்கேயோ ஒரு இடத்துல என்னை பாக்குற ஏதோ ஒரு கிரியேட்டர் சொல்லுவான், நான் டிஜிட்டல் அவார்ட்ஸ் பார்த்து டிஜிட்டல் அவார்ட்ஸ் வாங்கணும்னு தான் சேனலே ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பிரச்சனைகளால போன வருஷம் என்னால் அதை பண்ண முடியல, நம்மளோட லிஸ்ட்ல பண்ண முடியல பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ். பட் இந்த வருஷம் அதுக்கும் சேர்த்து வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா பண்றதுக்காக காத்து. சூப்பர். அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இளையராஜா சாரை வந்து நீங்க வந்து கூட்டிட்டு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று பண்ணீங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு யாராவது அதை அட்டம் பண்ணவே அதை தயங்கியிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க இது எப்படி நடக்கும்ன்ற மாதிரி ஒன்று நினைச்சிருப்பாங்க. இளையராஜா சார் ரியாலிட்டி ஷோக்கு வந்ததே இல்லைங்கிறதே எனக்கு பெரிய ஆச்சரியம். ஆமா. ஸோ அப்போ ஓகே, அது முதல் தடவை கேட்குறப்ப எனக்கு தோணிருச்சு, அப்போ ஒரு ரியாலிட்டி ஷோக்கு அவரை வர வைக்கணும். ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்தி அவரை வர வைக்கிறது கஷ்டம், அவருக்குன்னே ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவோட அவரை போய் பிச் பண்றோம். இப்படி இன்னைக்கு யங் ஜென்ரேஷன் இப்போ எப்படியும் எல்லாருமே இப்போ அன்பிளக்ட் வெர்ஷன்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அன்பிளக்ட்ல பேண்டுங்க உங்களோட பாட்டுங்களை பெர்ஃபார்ம் பண்ணி அதுல பெஸ்ட் பேண்டை சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோ தான் எப்பயுமே. வேற வேற விதத்துல நம்ம அதை அப்ரோச் பண்ணும்போது ஸ்ரீராம் சார், ராஜா சார் கூட இருப்பாங்க. ஸோ அவரு, கோகுல் ஒருத்தர், இவங்க தான் இதை பண்ணி கொடுத்தாங்க நமக்கு. ஸோ அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை ராஜா சார்ட்ட எடுத்துட்டு போனாங்க. இது பண்ண எஸ் சொன்னோன்னா பறக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல் தடவை அதுவும் நம்ம தினம் ரசிக்கிற ஒருத்தர், நம்மளுக்குள்ள இருக்க ஒருத்தர், அவரை கொண்டாடுறதுக்கு ஒரு டைம் அப்படின்றப்ப வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அதோட எக்ஸிகியூஷன்ல அது இருந்திருக்கும். எனக்கு ஃபினாலேல நடந்தது தான் உண்மையிலே மேஜிக். ராஜா சார் வர்ற வரலையும், ஏன்னா முந்தைய நாள் வரலையும் அங்க இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும் என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. எப்படிங்க எங்க அவர் பாட்டை அவர் கூட இருக்கவங்க தப்பா வாசிச்சாலே அவர் கோவப்படுவாருங்க, இங்க எல்லாம் மாத்தியே வாசிக்க போறாங்க, ஏன்னா அன்பிளக்ட் வெர்ஷன் எல்லாருமே. எப்படிங்க அவர் உட்காந்து பாப்பாரு, இங்க பாருங்க சார் வராரு, கேள்வி கேட்போம், பதில் சொல்றாரு, யாருக்கு நம்ம அவார்டு சொல்றோமோ அவங்களுக்கு அவார்டு கொடுக்குற, இது யாருக்கு டிராஃபி கொடுக்குறோம் சொல்றோமோ கொடுக்குறாரு, இப்படி வச்சுக்குவோம். பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் முன்னாடி பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒருவேளை எந்திரிச்சு போயிடுவாரோ, அரை மணி நேரத்துல கோவப்பட்டாருன்னா இவர்கிட்ட எப்படி நம்ம கேள்வி, இப்படி எல்லாம் நிறைய யோசிக்கிறேன். ஆனாலும் எனக்கு சரி ஓகே பண்ணிடுவோம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம், என்ன நடக்குதோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராஜா சார் உள்ள வந்த மூடே பயங்கர ஜாலியா வந்தார். சின்ன பசங்க கூட நம்ம இருக்க போறோம்ன்ற மூட்ல தான் அவர் வந்தே இருந்தார். நம்மளை அப்படிதான் பார்த்தாரு. அன்னைக்கு அவ்வளோ மிராக்குலஸான விஷயங்கள் நடந்துச்சு. அவர் பாடினது, அவர் லைட்டா ஒரு இடத்துல கண் கலங்குனதுன்றதுல இருந்து என்னென்னமோ மொமெண்ட்லாம் அந்த இடத்துல நடந்து முடிஞ்சிச்சு. உண்மையிலே அது எனக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டே தான். நான் முதல்ல போனோன்னு காலில் விழுந்து சொல்லிட்டேன், சார் நீங்க அதாவது யாரையும் பாராட்ட வேணாம், திட்டம் மட்டும் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அவரே அந்த மூட்ல தான் வந்திருந்தார். நான் அதை சொன்னாலும் கூட, ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க ஐயா, அதனால திட்டம் மட்டும் வேணாம் அப்படின்னு. ஆனா உள்ள வந்து திட்டுறது இல்லை, அவர் எல்லாரையும் பாராட்டினார். நீங்க உலகம் ஃபுல்லா போவீங்க, நீ நல்லா மியூசிக் பண்ற, நீ பண்ணுன்னு எல்லாரையும் என்கரேஜ் பண்ணார். அந்த வெர்ஷன் ஆஃப் ராஜா சாரை அங்க பார்த்தது வந்து எங்களுக்கு, அது நம்மளோட ஸ்டேஜில் நடந்தது ரொம்ப 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 சந்தோஷமா.
அடுத்து ஒரு முக்கியமான ஒருத்தர் வராருண்ணே. என்ன சொல்றீங்க? ஆமா நாங்க பயங்கரமா இவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுக்கு இந்நேரம் கோபமா இருப்பாங்களே. ரெடியா வர வச்சிருவோமா? மூளையே மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறவர் தான் ஆர்ஜே விக்னேஷ். ஸோ அவர் வந்து ஆகா எஃப்எம்ல ஒர்க் பண்ணும் போதுலேருந்து எனக்கு தெரியும், ஒரு 15 வருஷமா எனக்கு தெரியும். இந்த 15 வருஷமா ஒரு நபர்கிட்ட வந்து ஒரு எனர்ஜி இருக்கு, ஃபயர் இருக்கு அப்படின்னா அது விக்னேஷ் கிட்ட நான் வந்து பார்த்துருக்கேன். லைஃப்ல வந்து ஒண்ணுமே இல்லைன்னா கூட நம்ம மேல வந்துடலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எவ்வளவு ஒரு துடிப்போட இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சிஇஓவா பிளாக் ஷீப்ல இருக்கும் போதும் அதே எனர்ஜி, அதே ஒரு ஃபயரு, ஏகப்பட்ட பேரை டீம்ல சேர்த்து அவங்களோட சேர்ந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு ஆளு. ஸோ இஸ் லைக் மை பிரதர். இஸ் லைக் மை பிரதர்லாம் இல்லை, அவர் நம்ம பிரதர் தான். ஆல் தி பெஸ்ட். கலக்கு மச்சி, வேற லெவல்ல பின்னி பெடலடு. ஸோ எனக்கு தம்பிகள் நிறைய, தம்பி தங்கைகள் தான் நிறைய. ஏன்னா நம்ம அவங்க கூட தான் வளர்ந்தோம், இது பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மி எனக்கு. ஆஃப்டர் கம்மிங் இன் டு த ஃபீல்டுனா ஃப்ரெண்ட்ஸே எனக்கு பெருசாக கிடையாது. ஏன் ஏஜ் ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. அண்ணன்கள் திருப்பி அதே மாதிரி, தம்பிகள் மாதிரியே அண்ணன்கள். கரெக்டாக அதில் 2 பேர் இங்கே வந்துட்டாங்க. ஸோ விஜய் அண்ணன், இவங்க ஷா அண்ணன், ராஜ்மோகன் அண்ணன் 3 பேரும் ரேடியோவில் நான் வர்றதுக்கு முன்னாடி ரேடியோக்குள்ளே இருந்தோம். குறிப்பாக ஷா அண்ணன் வந்து நான் ஒர்க் பண்ண ஆகா எஃப்எம்லேயே தன்னுடைய கெரியரை அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவர் தான் அவர். ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு அவங்கெல்லாம் எனர்ஜி பற்றி அவர் பேசுகிறாரு. அவருக்கு இருக்க எனர்ஜிலாம் வேற லெவல். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல தான் போடக்கூடிய ஒரு வீடியோ மூலமாக ஒரு 1000 பேரோட சூசைடையாவது இவர் தடுத்துக்கிட்டு இருக்காரு, ஒரு மனுஷனா நின்று. அதுதான் உண்மை. அது வரக்கூடிய கமெண்ட்ஸ்ல இருந்து அவருடைய இம்பாக்ட்ல எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்கெல்லாம் தான் உண்மையிலே எனக்கு ஒரு கலங்கரை விளக்கம்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க பயங்கரமா. த எனர்ஜி ஃப்ரம் அவங்க தான். ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ. ஸோ இந்த நிமிஷத்தை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக எங்க எப்படி வந்து உங்களுக்காக ஒரு மொமெண்டோ கொடுக்க வராங்க. ஆன்லைனில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்தால் மரியாதை குறைவு, ஆன்லைன்லலாம் போய் எவனாச்சும் இருப்பானான்னு நினைக்கிறப்ப அங்கே ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனதுங்கிறது இவரோட பெரிய 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 ரோல். பெரிய மீடியாஸ்லாம் வந்து நம்மளை தாண்டி அவன் வந்துட முடியும், நம்ம நினைக்கிற ஆள் தான் ஹீரோ ஆக முடியும், நம்ம நினைக்கிற ஆள் தான் ஸ்டார் ஆக முடியுங்கிறப்ப சின்ன டீம் வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு குறும்பு பண்ணிட்டு ஒவ்வொன்றையும் புதுசாக உருவாக்குவார். பெரிய பிராண்டில் இருப்போம், பெரிய பிராண்டுக்கு அவார்டு கொடுப்பாரு. என்ன யாரு, நம்ம தானே ஊர் உலகத்துக்குலாம் அவார்டு கொடுப்போம், நமக்கு யார் அவார்டு கொடுக்குறா அப்படின்னா அது என்ன அவார்டுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு ஹாலை பிடிப்பாங்க, வாழைமரம் தோரணம் கட்டுவாங்க. அது வரைக்கும் இருந்த அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்காது. நல்லா மேலடிச்சு கொட்டடிச்சு வர சொல்லி பொய்க்கால் குதிரெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும்னு உள்ளே போனாலே ஒரு கிராமத்து திருவிழாவுக்கு போன ஃபீல் வந்துடும். என்ன மனுஷன் என்ன பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்னு ஆச்சரியமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் கண்டென்ட்டான்னு யோசிக்கவே மாட்டோம். சின்னதாக ஒரு சினிமா வந்து பிரபலங்கள் பேட்டியே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன ரோஸ்ட் பண்ணு, என்னை பேட்டி எடு, நீ என்ன பண்ணுற அது என்கிட்ட பண்ணு அப்படின்னு சொல்லி இறங்கி அரைச்சாங்க. ஃபங்க்ஷன்ஸை போய் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது ட்ரெண்ட் செட்ரு. ரொம்ப ரொம்ப அந்த இடத்துல தனி ஒருவனை நின்று அது அவர் தெரிஞ்சு பண்ணது பாதி, ஆனால் துணிச்சலில் பண்ணது பாதின்னு எல்லாத்தையும் வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்டா மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது 1 வாங்கினால் 1 இலவசம். ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.